அழகா இருக்கு. தேங்க்யூ மணி. சரி வா, நீயே நிக்கிற, வந்து உட்காரு வா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காந்துரு, நான் போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க சௌமியா. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு தனியா இப்படி வாழ்றதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். சௌமியா ஹாலில் உட்காந்துருக்காளே, அவ சந்தோஷோட தங்கச்சி தானே? அவளே தான். சரி, அவளை எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? இவ மூலியமா எனக்கு ஒரு பெரிய விஷயத்த நடத்தி முடிக்கணும்டி. அதை மட்டும் பண்ணிட்டேன்னு வையே, சந்தோஷம் எனக்கு தான். அதுக்கு தான் இவளை எங்க கூட்டிட்டு வந்தேன். என்னடி ரொம்ப பெருசா பேசுற? சரி, என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லு. சரி, வர 28ஆம் தேதி சந்தோஷ் கூட நந்தினிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. என்னடி சொல்ற? சந்தோஷுக்கு என்கேஜ்மெண்டா? அப்புறம் எப்படி அவன் உனக்கு கிடைப்பான்னு நினைக்கிற நீ? முதல்ல ஷாக்க குறை அண்ட் கத்தாத. ஹாலில் தான் உட்காந்துருக்கா அவ, எதனா கேட்டுற போறா. சரி சரி, ஆனா சந்தோஷுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்றியே, அப்புறம் எப்படி அவன் உனக்கு கிடைப்பான்? என்கேஜ்மெண்ட் முதல்ல நடந்தா தானே. என்னடி குழப்புற? நான் ஒன்றும் குழப்பில்லடி, நான் சொல்றது நல்லா தெளிவாக கேட்டுக்க. 28ஆம் தேதி சந்தோஷ்க்கும் நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். மணி மூலியமா அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போறேன்டி. அதுக்காக தான் அவளை இங்கே கூட்டிட்டு வந்தேன். வெளியே உட்காந்துருக்கிறவ வேற யாரோ கிடையாது, நந்தினியோட உயிர் தோழிடி, சந்தோஷோட சொந்த தங்கச்சி. அவ எப்படி என்கேஜ்மெண்ட் நிறுத்துவா? அதுவும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டே. என்ன சரக்கு எதனா போட்டு வந்துட்டே நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது? லூசு கும்பிட்ட மாதிரி பேசாத. நீ சொல்ற ஈர வெங்காயம்லாம் எனக்கும் தெரியும். இங்கே உட்காந்துருக்காளே, இவளுக்கு சந்தோஷக்கும் நந்தினிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கிறது பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ஒரே மேடையில் 2 கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா கல்யாணம் நடக்கும் போதில் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றைக்கே தான் சந்தோஷக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இவளுக்கு பிடிக்கல. அந்த காண்டில் நந்தினி மேலே கோவமாக இருக்கா. அதை நான் சான்ஸை பயன்படுத்தி தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போகிறேன். இப்போ புரியுதா? இப்போதான் வந்து எனக்கு உறவு முறையை சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவங்கெல்லாம் யார் என்னன்னு நான் தான் உனக்கே சொன்னேன். வந்துட்டா இப்போதான் பேசுறதுக்கு. சரி சரி, கோவப்படாத. ஆனால் இதெல்லாம் நடக்குமாடி? நடத்தி காட்டாமல் விட மாட்டாடி இந்த சௌமியா. சந்தோஷ் எனக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. இதை நான் பயன்படுத்தாமல் விட மாட்டேன். சரி சௌமியா, பார்த்து பண்ணு. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் எப்படின்னு. பெரிய இடம், கொஞ்சம் பார்த்து பண்ணு. அவங்கெல்லாம் சேர்ந்து என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை நிறுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவகிட்ட போய் பேச்சு கொடுப்பேன். நீயும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்க, சரியா? என் கூட சேர்ந்து ஒத்து ஊது, புரியுதுல்ல? எதுக்கு ஒத்து ஊதணும்னு சொல்லு, நான் பேச பேச உனக்கே புரியும். கொஞ்ச நேரத்தில் வாங்க. சரிடி சௌமியா. சூப்பர் டி. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. என்ன இந்த சௌமியா 5 நிமிஷம்னு சொல்லிட்டு இன்னும் வரவே இல்லை? டைம் வேற ஆயிட்டே இருக்கே. சொல்லினே இருக்குதான் வருது பாரு. என்ன இது இவ்வளோ சின்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? சாரி மணி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காத. சரி, இந்த சின்ன ட்ரெஸ் போடுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பண்ணீங்களா? இந்த நிலைமையிலயும் நல்ல ஃபன்னா பேசுற பாரு நீ. என்ன பண்றது? சரி அதை விடுங்க. என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்றேன் நீங்களே, அதை சொல்லுங்களேன். காரியத்துல குறியா இருக்க போல நீங்க தானே சொன்னீங்க சில விஷயத்துல செல்ஃபிஷா இருக்கிறது நல்லதுன்னு. அதான் எடுத்ததும் அதை கேட்டேன். அதை பத்தி பேசுறதுக்கு தானே நாமளும் இங்க வந்திருக்கோம். சரியாதான் சொல்ற. சரி, ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுவோம். மணி, நீங்க காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களா? பாத்தியா மணி, நான் உங்ககிட்ட காஃபி குடிக்கிறேன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்கறா. நானே அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சில நேரத்துல நானும் நந்தினியை கூட இப்படிதான் ஒரே மாதிரி யோசிப்போம். சரி, எதுக்கு இப்போ நான் அவளை பற்றி பேசிக்கிட்டு? எனக்கு காஃபி டீ எல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும். நீங்கள் சீக்கிரமாக விஷயத்த மட்டும் சொல்லுங்கள், நான் போகிறேன். ஸோ என்ன மணி நீ? சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க மணி. உனக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல மனசு. ஆனால் அப்படி நல்ல மனசாக இருக்கிறதுனால தானே ஏமாந்து போய் நிற்கிறேன். அதை தானே நீங்கள் காலையில் சொன்னீங்க என்கிட்ட. உன்னை ஏமாத்தினாங்களா? யாருமா அது? எப்படி அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது அவங்களால? என்னத்த சொல்கிறது, எல்லாம் என் கூட இருக்கவங்க தான் என்னை ஏமாத்துறாங்க. யாருமா? கரீனா, சும்மா சும்மா அவளே கேட்டுக்கிட்டு இருக்காத. அவளே பாவம் மனசு உடஞ்சி போய் வந்திருக்கா இங்க. எல்லாம் அவளோட ஃப்ரெண்டு இருக்கால நந்தினி, அவ தான் இவளை இப்படி ஏமாற்றி வச்சிருக்கா. என்ன சௌமியா சொல்ற? இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்களாச்சே. அப்புறம் எப்படி நந்தினியால் அப்படியெல்லாம் பண்ண முடியும்? ஏன்னா நந்தினி ஒரு செல்ஃபிஷ் கரீனா, இல்லைனா இப்படியெல்லாம் பண்ணுவாளா? மணிக்கு ஃபிக்ஸ் பண்ண கல்யாண டேட்லேயே அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்க போகிறா. இதனால் ஃபுல்லாக அவளை பற்றி மட்டும்தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மணியை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் மணி ஃபீல் பண்ணுறா பாவம். ஆமாம், இப்போ கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க, நகை எடுக்க போகிறாங்க. எல்லாரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. என் கல்யாணத்தை பற்றி யாருமே பேசுறதில்ல. பாவண்டி கரீனா மணி, அதனால தான் இவ்வளோ சேடாக இருக்கா. நீயே சொல்லு கரீனா, நம்ம யாராவது இப்படி பண்ணுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வையேன், அதே நாளில் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவியா? சான்ஸே இல்லடி, நான் அப்படி பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் எந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுமே அப்படி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் கல்யாணங்கிறது அவங்கவுங்களோட ட்ரீம். அன்றைக்கி அவங்கவுங்க ஸ்பெஷலாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இதில் 2 பேரும் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எப்படி நல்லாயிருக்கும்? சாச்சா, வாய்ப்பே இல்லை. நான் அப்படி உனக்கு பண்ணவே மாட்டேன் சௌமியா. உன் கல்யாணத்தில் நீ தான் பெஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான்.
கேட்டல மணி கரீனா பேசுனத. இப்படிதான் உண்மையான ஃப்ரெண்டு பேசுவாங்க. போட்டிக்கெல்லாம் வந்து நிற்கவே மாட்டாங்க. இத்தனைக்கும் இவ்வளோ நானும் ஒரு 5 இயர்ஸாக தான் ஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் நீயும் நந்தினியும் அப்படி இல்லைல்ல. உன் கூடவே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கா அவ. ஆனாலும் உன்னை முதுகில் குத்திட்டால. ச்சே, உண்மையிலே ரொம்ப பாவம்மா நீ. சரியா சொன்னீங்க சௌமியா, முதுகில் தான் குத்திட்டா அவள் ஒரு துரோகி. சேச்சா, துரோகின்னு எல்லாம் சொல்லாத. அவள் என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கா, அவ்வளோதான். மற்றபடி நந்தினியும் நல்ல பொண்ணு தானே. சும்மா இருங்க சௌமியா, நீங்கள் வேற. அவளாம் ஒன்றும் நல்லவளே கிடையாது. இப்படி ஃப்ரெண்டுன்னு பார்க்காம முதுகில் குத்துறா, துரோகம் பண்ணுறா. அவளாம் நல்லவளா? நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க இன்னொரு தடவை. நீங்கள் முதல்ல இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்தலாம், அதுக்கு முதல்ல ஐடியா சொல்லுங்கள். சரி, நீ கேட்குறங்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் நாளை பின்ன எதனா பிரச்சனை வந்தால் என்ன கை காமிச்சிட மாட்டியே? சேச்சா, என்ன அந்த நந்தினி மாதிரி நினச்சிங்களா கூட பழகிறவங்கள முதுகில் குத்துறதுக்கு? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சௌமியா. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. நீங்கள் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக தானே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு, நான் அதை அப்படியே பண்ணுறேன். நீ இந்தளவுக்கு தெளிவாக இருக்கே, அது போதும் மணி. ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட்டை நீயா நிறுத்தாத, நந்தினியா நிறுத்துகிற மாதிரி பார்த்துக்கலாம். எது அவன் நிறுத்துவாளா? அவள் இந்த என்கேஜ்மெண்ட்டை நடக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவள் எப்படி நிறுத்துவா? இங்கே பாரு மணி, அப்படியெல்லாம் பேசாத. அவள் தான் நிறுத்தணும். ஏன்னா இது நீயா போய் நிறுத்தினேன்னு வையேன், எல்லாரும் உன் மேலே தான் கோவப்படுவாங்க. அவளாவே அவளுக்கு என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டான்னு வையே, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம்மா, அப்புறம் எல்லாரும் ஒன்றை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களாம்மா? சரி, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவளை எப்படி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த வைக்கிறது? அது உன் கையில் தான் மணி இருக்கு, என் கையிலையா? சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ மணி. அவள் மேலே நீ என்னதான் கோவமாக இருந்தாலும் அவள் உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அந்த பாசத்தில் நீ அவள் கூடவே தான் இருக்க. இன்னைக்கு ஒர்க் பண்ணுறப்ப கூட அவள் பக்கத்துலேயே தான் உட்காந்து ஒர்க்கெல்லாம் பண்ணேன். இனிமேல் அப்படி பண்ணாத. அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அவளை அவாய்ட் பண்ணு. அவள் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத. என்கிட்ட பேசாதுன்னு மூஞ்சிக்கு நேரவே சொல்லிடு. சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடு அவளை. அவள் நம்பரை கூட பிளாக் பண்ணிவிடு. அந்த மாதிரி அவளை அவாய்ட் பண்ணு. நீ அவாய்ட் பண்ண அவளுக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா அவள் உனக்கு துரோகம் பண்ணியிருக்காள். அதுக்காகவே அவளுக்கு ஹர்ட் ஆகும். கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். நீ முதல்ல இதை பண்ணு. ஏற்கனவே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் வீட்டில் இருக்கவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. என் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் நந்தினி அவாய்ட் பண்ணுறேன்னு. அப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறது இதுக்கு? மணி, நீ பப்ளிக்காக பண்ணாதம்மா. அவளும் நீயும் மட்டும் இருப்பீங்கல்ல, அப்போ அவளை நல்லா அவாய்ட் பண்ணு. மற்றவங்க முன்னாடிலாம் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி காமிச்சிக்க. அப்படி பண்ணு வேணா? கரெக்டு, அந்த மாதிரி பண்ணு. அப்போ தான் உங்கள் அப்பா அம்மா கேள்வி கேட்க மாட்டாங்க. இது எப்படிங்க? அப்போ என்ன நடிக்க சொல்கிறீங்களா அவகிட்ட? கோவமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரேடியாக தானே கோவமாக இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நல்லா பேசுகிற மாதிரி இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும்? என்னாலலாம் அது பண்ண முடியாது. ஐயோ, செட் ஆக மாட்டா போலியா இவ. இங்கே பாரு மணி, உனக்கும் அவளுக்கும் ஒரே நல்ல கல்யாணம் வேணாம் தானே? அப்போ நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, என்ன சௌமியா? சரி, நான் அப்படி அவளை அவாய்ட் பண்ணுறேன்னே வச்சுப்போமே. அதுக்காகலாம் அவள் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவாளா என்ன? அவள் தான் எனக்கு போட்டியாக வந்து நிற்கிறாளே. நான் பேசலைன்னா அவள் என்ன கவலையப்பட போகிறா? அவள் கவலைப்படலைனாலும் அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. நம்ம ஃப்ரெண்டு நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு அவள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாள். ஆமாம்மா, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சான்னு வையே, அவள் மேலே இருக்க தப்பை அவள் ரியலைஸ் பண்ணிடுவா. ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு போகிறா. அவ்வளோதானே? ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் அவள் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலைன்னா என்ன பண்ணுறது? சரி, பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளான் பிக்கு போயிடலாம். பிளான் பியா? அது என்னது? அதுவும் உன் கையில் தான் இருக்குது. என்ன என் கையில் இருக்கும்? சரி சொல்லுங்க சௌமியா. நீ என்ன பண்ணுறன்னா, நந்தினி அவளாவே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறாளான்னு 27ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணி பாரு. 27ஆம் தேதி வரையும் நான் வெயிட் பண்ணுறது தான் பிளான் பியா? அடப்போங்க நீங்கள் வேற. சலிச்சுக்காத மணி, நான் இன்னும் விஷயத்த சொல்லி முடிக்கல. 27ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணி பாரு, அவளாவே என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறாளான்னு. சப்போஸ் அவள் நிறுத்தலைன்னு வையே, கரெக்டாக 27th நைட்டு நந்தினியை பார்த்து அவகிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவா. என்னது சௌமியா? சொல்லுங்க சௌமியா, என்ன சொல்லணும்? அது வந்து நான் சொல்லிடுவேன், ஆனால் நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டியே? அதெல்லாம் அவள் தப்பா எடுத்துக்க மாட்டா, நீ சொல்லு. எனக்கே ஆர்வமா இருக்கு. கரி, சும்மா இரு. மணி, நீ சொல்லு மணி. நீ என்ன எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டல? எங்க உதவின்னு நான் தான் உங்ககிட்ட வந்து நின்றுகிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நீங்க சொல்றதை நான் தப்பா எடுத்துப்பேன்? அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க. ரொம்ப தெளிவான பொண்ணு மணி. இங்க பாரு மணி, நீ அவகிட்ட உன் என்கேஜ்மெண்ட்டை நீ இப்போ நிறுத்தியே ஆகணும். நீ மட்டும் நிறுத்தலைன்னா என் கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லு. என்ன சௌமியா பேசுறீங்க? அவ என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு நான் எதுக்குங்க என் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லணும்? மணி, நீ நந்தினியோட அண்ணனை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஸோ தான் அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்திட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாளா என்ன? கண்டிப்பாக பட மாட்டா. ஃப்ரெண்டான உனக்கு வேணா அவள் துரோகம் பண்ணலாம், ஆனால் அண்ணனுக்கு அதை கண்டிப்பாக பண்ணவே மாட்டா. பிகாஸ் நந்தினி அவங்க அண்ணனை பற்றி நிறைய சொல்லியிருக்கா என்கிட்டயும். அவளுக்கு அவங்க அண்ணனா ரொம்ப பிடிக்குமாமே. என்ன தான் கூட பிறந்த அண்ணன் இல்லைனாலும் அவங்க ஃபேமிலி தான் அவரை தத்தெடுத்துக்கிட்டாங்கல்ல.
ஸோ ரொம்ப பாசமாக வேற இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவளோட என்கேஜ்மெண்ட்டை அவள் நிறுத்திடுவா, அவருக்காகவாவது நிறுத்துவா. சூப்பர் சௌமியா, செம்ம ஐடியா. கண்டிப்பா நந்தினி லாக் ஆயிடுவா. மணி, நீ அதையே சொல்ல அவகிட்ட. ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு கை காலெல்லாம் உதிருது. ஏங்க சௌமியா, நீங்க சொல்றத மட்டும் நான் நந்தினி கிட்ட போய் சொன்னேன்னு வைங்க, அவ அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, அவரே கல்யாணத்தை நிறுத்திடுவாரு, என்ன வேணான்றவாரு, கேவலமானவளேன்னு என்னை திட்டுவாரு. ஏற்கனவே என்ன என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? நீங்க வேற போங்க, என்னாலலாம் இதை பண்ண முடியாது. இங்கே பாரு மணி, உன்கிட்ட இருக்க லாஸ்ட் ஆப்ஷன் அதுதான். அதை நீ யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த என்கேஜ்மெண்ட்டு நிற்கும், உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், உன் கல்யாணத்தில் நீ மட்டும்தான் ஷைன் ஆவ. அப்படி இல்லைன்னு வெய்ய, ஒரே மேடையில் 2 பேரோட கல்யாணமும் நடக்கும், அவ்வளோதான். ஐயோ, என்னங்க நீங்கள், எரிச்சலாக வருது எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்க மனோஜ்கிட்ட என்னால் கெட்ட பேர் வாங்க முடியாதுங்க. ஏற்கனவே என் பேர் நல்லா ரிப்பேர் ஆகிருக்கு. அவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டாருங்க. இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட பேசலை. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னங்க சௌமியா நீங்கள், நந்தினி கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு கறி, தாராளமாக சொல்லு. மணி எவ்வளோ சங்கடப்படுறா பாரு. அவள் சங்கடத்தை தீக்கிற மாதிரி நல்ல ஐடியாவாக சொல்லு. பாவம், அவள் சின்ன பொண்ணு, ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பார்த்தல எவ்வளோ நல்ல மனசாக இருக்கு அவளுக்கு. அவள் மனசு நோகாத மாதிரி சொல்லு. சரிடி சௌமியா. மணி, நான் சொல்கிற ஐடியா என்னன்னா, இப்போ நந்தினி உன்னை போட்டு கொடுத்துருவாளான்னு தானே பயப்படுறேன். ஆமாம். சரி, அப்போ நீ நந்தினி கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டேனா சொன்னால், உன் அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், அவரை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லு. கண்டிப்பாக நந்தினி பயப்படுவா. என்ன நீங்கள் கொடூரமாக ஐடியா கொடுக்குறீங்க? எனக்கு மனோஜ்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் அவர் கூட சேர்ந்து வாழாம போகிறேன்? ஐயோ போங்க, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். சும்மா அவளை மிரட்டுறதுக்கு அப்படி சொல்லு. உன்னை யார் அதை எல்லாம் செய்ய சொன்னா? இப்போ சும்மா மிரட்ட அவளை அப்படி சொல்லி கண்டிப்பாக பயப்படுவா. ஆமாம் நீ தைரியமாக பேசு. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி, இல்லைன்னா நான் என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன், உன் அண்ணன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு உண்மையிலே படப்படப்பாக வருதுங்க. ஒருவேளை நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் போட்டு கொடுத்தானா என்ன பண்ணுறது? இங்கே பாருமணி, இந்த ரிஸ்க்கை கூட நீ எடுக்கலைன்னா உன் கல்யாணம் அன்னைக்கு நீ ஜாலியாக இருக்க முடியாது. அப்புறம் அவ கூட சேர்ந்து தான் நீயும் கல்யாணத்தை நடத்திக்கணும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. அப்போனா நாங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிவிடு. சரி, அப்படியே பண்ணுறேன். வேற வழி இல்லை எனக்கு. என்னடி இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டா? அமைதியாயிருடி. இந்த கான்ஃபிடென்ட்டோடவே இரு மணி. நந்தினி உன்னை ஏமாத்தினவ, அவளுக்கு நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் அவளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். கண்டிப்பாக சௌமியா, என் சந்தோஷத்தை பறிக்கணும்னு நினச்சால அவளுக்கு நான் கண்டிப்பாக பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். பார்வதியா, இன்னும் எவ்வளோ நேரம் நீ பண்ணுவேன்? சீக்கிரமா வாயேண்டிய. அம்மா, இந்த பொம்பளைங்கள ரெடியாக சொன்னாலே போதம்மா, அப்படியே 7 மதியானம் வரையும் இழுப்பாளுங்க. ஐயோப்பா, ஏன்பா கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்துருவாங்க. 5 மணி நேரம் ஆனா கூட உங்க அம்மா வரமாட்டா போல இருக்குது. என்னடா பண்ணி நிக்குது? கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. அம்மா, நீங்க வெயிட் பண்ணுங்க. நல்லா ஸ்மார்ட்டா ரெடியா இருக்கீங்க, கத்தாதீங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அம்மா வந்துருவாங்க. சரி, நீ சொன்னா கேட்பேன். டேய், ஆமா, நான் ஸ்மார்ட்டாவா ரெடியா இருக்கிறேன். இந்த ஆரஞ்சு சொக்காவை பத்தி யாரும் என்ன கலாய்க்க மாட்டாங்களாடா? உங்களையா? சான்ஸே இல்லப்பா. உங்களை கலைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனா இருக்கானா என்ன? அதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த சந்தோஷம் இருக்கிறான்ல, அவன் தான்டா என்னை எதனா சொல்லுவான். நேரடியா சொல்ல மாட்டான், ஆனா அப்படியே போற போக்கில் எதனா சொல்லிட்டு போயிடுவான். ஆனா கண்டிப்பா சொல்லுவான். நீ வேணா பாரு, அப்பாவை இன்னைக்கு எதனா சொல்றானா இல்லையான்னு மட்டும் பாரு. அவனுக்கு நான் கிளாமரா சுத்துறது கண்டு பொறுக்காது. பேச்ச பாரு, அவருக்கு நல்லா கிளாமரா இருக்கிறாராமே. கிளாமரு அப்பாக்கு என்னம்மா குறை? அப்பா கிளாமரா தான் இருக்காரு. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. சந்தோஷம் மட்டும் உங்களை இன்னைக்கு எதனா சொல்லட்டும், அவனை தூக்கி போட்டு அடிக்கிறான். அவனை சூப்பரிடம் அவனையா. இன்னைக்கு தான் நீ சிவகுமாருக்கு புள்ளியா பேசுற. இந்த பேரு அவன் அப்பனை இன்னைக்கு மட்டும் அவன் எதனா சொன்னான்னு வை, அந்த நாளுக்கு என்ன அவன் வாயில இன்னைக்கு தக்காளி தூக்க பார்க்கணும் நீ. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக போறான், தக்காளி தூக்க பார்க்கணுமா? ஒரு மூஞ்சிய பாரு அவருக்கு. வாயா அமைதியா வேலையை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு பேர் நல்லா. அம்மா, அப்பா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காருமா. விளையாட்டுக்கு தானேப்பா சொன்னீங்க? அதெல்லாம் விளையாட்டுக்கா? நான் ஏன்டா விளையாட்டுக்குலாம் சொல்ல போறேன்? உண்மையே தான்டா சொன்னேன். வாயெல்லாம் ஒச்சணும் அதெல்லாம் பேசினா. ஐயோ, அவனை அடிப்பண்ணு நான் விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். நீங்க உண்மையே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாத்தையும்? ஏய், நீ வேற. அவர் எந்த காலத்திலயும் விளையாட்டா எந்த விஷயத்தையும் பேச மாட்டாரு. எல்லாத்துக்குள்ளேயும் எதனா ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு தான் பேசுவாரு. இங்க பாருங்க, இந்த அடிக்கிற உதைக்கிறங்கிற பேச்செல்லாம் இன்னையோட நிறுத்திடுங்க. சந்தோஷ் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறான், இந்த பேச்செல்லாம் இதோட பேசக்கூடாது. இங்க பாரு டீச்சரே, நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் காலையில இப்போ பாடம் எடுக்காதன்னா வாங்க கிளம்புவோம். டே வாடா போகலாம். சரி, காலங்கத்திலேயே சண்டே ஆரம்பிக்காதீங்க, வாங்க போவோம். இந்த ஆளுகிட்ட சந்தோஷம் மாட்டிக்கின்னு என்ன பாடுபட போறானோ ஆண்டவா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் புருஷன் வாயை கொஞ்சம் அடிக்கி வை நீ. யோசனை நல்லா பலமா இருக்கும் போலியே.
லூசாடா நீ? எதுக்குடா இப்படி வந்து கத்துன? நான் எப்படி கத்துனேன்? இப்ப காது பக்கத்துல வந்து கூணு கத்தல, எரும மாடு. நான் கூணெல்லாம் கத்தல, குர்ன்னு தான் சொன்னேன். ஏதோ ஒண்ணு. எதுக்கு அப்படி பண்ண? இல்ல 2-3 தடவை உன்னை கூப்பிட்டேன், நீ திரும்பவே இல்ல. அப்புறம் நீ ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது, அதான். சரி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த? நானும் எதையும் யோசிச்சுக்கிட்டு இல்லடா. அதுவும் இல்லாம நீ கூப்பிட்டது எனக்கு காதுல வேலை. போய் இது என்ன சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? போலாமா வெளியே? பேச்ச மாத்தாத, என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லு. ராகுலே, ஒன்னும் இல்லைன்னா விட்டுறணும். சும்மாலாம் நின்னோடாத. நீ ஒன்றும் புருஷன் இல்லடியே, நான் தாண்டி புருஷன். என்ன ஓவரா மிரட்டின்னு இருக்கிற? கேட்டா பதில சொல்லிடியே குடுமிய. ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி இருக்க நீ? ஐயோ, சிரிச்சே ஏமாத்துறல. சிரிக்காதடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யாரு புருஷன் இப்போ? ஜி அதுல என்ன தேடி யோசிச்சுக்கிட்டு இருந்தா? யாருடி புருஷனா? ஐயோ சப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த அளவுக்கு ஃபன்னா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலடா. உன் மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது. நல்லா நிக்க வச்சு கலாய்க்கிறல்ல என்ன? போடி, நான் கோச்சிக்கிட்டு கோவமா போறேன். ஐயோ என் புஜ்ஜுக்குட்டி, அப்படியெல்லாம் போயிடாதப்பா. இரு, நான் உனக்கு ஒரு ஹக்கு கொடுக்குறேன். குடு, வா வா, அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா. ஏன் ராகுலே, நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருப்பியாடா? இப்படியே தாண்டி இருப்பேன், இதுல என்ன சந்தேகம் உனக்கு? சரிடா என் செல்ல குட்டி. இப்ப மட்டும் செல்லக்குட்டின்னு. அம்மா, உனக்கு ஏன்டி இவ்வளவு சந்தேகம் வருது? நான் தான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டேன்ல, நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் அது கேள்வி கேட்டுனே இருக்கிற? கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பியான்னு. நான் என்னடி குரங்காவா மாற போறேன்? ஏன்டி என்ன இந்த கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடியே. சாரி ராகுலே, நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி கேட்கலடா. நான் இப்போ உண்மையை சொல்லணும்னா, நான் எதிர்பார்த்ததையும் தாண்டி நீ எனக்கு லவ் கொடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம லவ் பண்ணுற வரைக்கும் தான் அந்த லவ்வெல்லாம் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நியர்லி 6 months ஆக போகுது. இப்போ வரைக்குமே நீ அதே லவ்வோடு தான் இருக்க. லவ் பண்ணும்போது இருந்ததை விட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என்னை அதிகமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாளுமே எனக்கு நிறைய லவ்வை கொடுக்குற. நீ என்னை பார்க்குற விதம், நீ என்கிட்ட பேசுகிற விதம், நீ என்னை நடத்துகிற விதம்னு டெய்லி நான் உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கேன்டா. எனக்கு உன்னை டெய்லி ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இது லைஃப் லாங் வேணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? அதனால தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு டைமும், நீ இப்படியே இருப்பியான்னு. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் கேட்கல. எனக்கு இதுதான்டா வேணும், லைஃப் லாங் வேணும். அதுக்காக தான் அப்படி கேட்குறேன். ஐயோயோ, என் பொண்டாட்டி என்ன ஃபீலிங்காக பேசுகிறாப்பா. எங்க பாருறியே, இங்கே பாருறியே. பார்க்கலாம் மாட்டேன். பார்த்தா இந்த ஃபீலிங்ஸ் போயிடும்டா, சிரிப்பு தான் வரும். அதுவும் கரெக்டு தான். சரிங்க பாரு, நான் லைஃப் லாங் உன்னை லவ் பண்ணுவேன்டி. நான் மறுபடியும் சொல்கிறேனே, கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவேன். என் வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி பொக்க வாயானாலும் அந்த பொக்க வாயிலேயே உனக்கு உமா கொடுப்பேன்டி. அப்படி கொடுப்பேன், சரியா? அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுவேன். பொக்க வாயில உமா கொடுப்பானோ? ஐயோ கடவுளே, எப்படி பேசுறான் பாரு இவன். நீ என்ன பேச வைக்கிறிய, நான் என்ன பண்றது? இதுக்கும் மேல சொல்லணும்னா நான் செத்து சொன்னாம்பானா கூட உன்னை தாண்டி லவ் பண்ணுவேன். லூஸ் மாதிரி பேசாதடா. மாதிரி எல்லாம் இல்லடி, அவன் லூசே தான். ஐயோ, பாத்துட்டா புருஷன் பொட்டாட்டி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத பாத்துட்டா இந்த பக்கத்து வீட்டுக்காரியே. டேய், கத்தாதடா லூசு. ஐயோ, சிரிப்பெல்லாம் பலமா இருக்குதே. ஏண்டியே, ஒரு கப்பல்ஸோட ரூம்குள்ள நுழையும் போது கதவு தட்டிட்டு வரணும்னால அறிவில்லையடி உனக்கு? நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமவுல இன்னத்து கிழிக்கு புரியோ? டேய், ஓவரா பேசுறா. கதவு ஃபுல்லா திறந்து இருந்தது, அதனாலதான் உள்ள வந்தனே. ஐயோ, திறந்து இருந்ததா? எல்லாம் பக்கத்துல இருக்கிறா பாரு என் பொண்டாட்டி, அவளால வந்து தெரியும். நான் சும்மா இந்த ரூம்ல வந்து இவ கிளம்பிட்டாலான்னு தாண்டி எட்டி பார்க்க வந்தேன். சும்மா எட்டி பார்க்க வந்தவன ரொமான்ஸ் மூட்ல இழுத்து விட்டவளே இவ தான் இண்டிய. அதனாலதான் நான் கதவு திறந்து இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் மறந்துட்டு நான் பாட்டுன்னு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஐயா, அழகே மூஞ்ச பாரு. அதுக்கு அண்ணடிய எப்படி இவனை வச்சுன்னு சமாளிக்கிற நீ? கஷ்டம்தான், என்ன பண்றது, பழகிருச்சு எனக்கு. அதுவும் இல்லாம இது என்னோட இன்பமான துன்பம். அடா என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா பேசுறா. அடியே பாத்தி அடி நாளுக்கு நீ நான் இன்பமான துன்பமா? ஐயோ, நான் எதையும் பாக்கலப்பா. எரும மாடு, தடியா, அறிவேல் எல்லாம் உனக்கு. இப்படியா பண்ணுவேன்? சி போய்ங்கிறது. நந்தினி நில்ல, எங்க போற? என் தாயே, நான் போறேன், நாளை விடு. அப்புறம் உன் புருஷன் என்ன பச்சை திட்டுறதுக்கா? நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. என் நாளுக்கு நீ என்னடி பேசுற? நீ ஷாப்பிங் போனோண்டி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்ற. சே, மானங்கிட்டவனே, சிரிக்காத. ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல வந்தேன். அது ஜெய் போடா, நான் வெளியே போறேன். எப்படி ஓடுற போறவ? இப்படி தாண்டி ஓட விடுவேன் நான் எல்லாரையும். கதவு சாத்திட்டு போடியே.
ராகுல் நீ இருக்கியா? ஆனா உண்மையில ரொம்ப மோசமானவன்டா நீ. நான் மோசமானவனா? இடியே, நீங்க பொண்ணுங்க பேசுறப்ப அப்படியே நைஸா எதனா ஒண்ணு பேசி விட்டு போயிருவீங்க. அதை நான் என்னன்னு கேட்டா நான் மோசமானவன் ஆயிடுவேனா? அடியே என் தக்காளி குடுமியே. தக்காளி குடிமியா? என்னடா பேர் வைக்கிற? நான் என்ன பேர் வச்சேன்டி எல்லாத்துக்கும் சிரிக்கிறல்ல நீ, எனக்கு அது போதண்டி. அதுவும் சரிதான். சிரிக்க வச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் கையை எடு, கிளம்பலாம். அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிட போறாங்க எல்லாரும். அதுவும் சரிதான், வாடி போவோம். ரூம்குள்ளேயே இருக்கிறோம்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம போயிருவாங்க. வா 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 கிளம்புவோம். வா போவோம்.